வீட்ல ஒரு அதிசயம் நடந்திருக்குங்க. இதுவரைக்கும் எப்பயுமே வந்து கொத்தவரங்காய் செடி அப்படின்னாவே 2 அடி, 3 அடி அவ்வளோதான் வரும். ஆனா இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 அடிக்கு மேல வளர்ந்துருக்குதுங்க. அதுவும் நான் குச்சி கூட நடவே கிடையாது. 2, 3 செடிய ஜாயின் பண்ணி கட்டி விட்டுருக்குறோம் அவ்வளோதான். கவர்மெண்ட்ல மாடி தோட்டம் ஸ்கீம்ல குடுத்தாங்க பார்த்தீங்களா? அதுல விதைய போட்டது தாங்க. ஒரே ஒரு செடி வந்தது. அத ஃபுல்லா விதைக்க விட்டு, அடுத்த செடி தான் இந்த மாரி வளர்த்திருக்கிறேன். அந்த அப்ப கூட சின்ன செடியா தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல் வளர்த்திங்க. பூராமே காயா இருக்குது. இந்த அளவுக்கு காய்ப்பு இருந்தது அப்படின்னா, ஃபேமிலிக்கு ஒரு 4 செடி இருந்தா போதுங்க. வாரத்துல 2 வாட்டிக்கு மேல நம்ம பொரியலே பண்ணலாம். சூப்பரான வித்துங்க. பாப்பா கூட சேர்ந்து பொறிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். காய் நல்லா முத்துறக்குள்ள பாதி காய பாப்பாவே இது மாரி பொறிச்சு எறிஞ்சிருவா. சரிப்பா. சரின்னு சொல்லிருங்க புள்ளைகிட்ட. இலைய பொறிச்சிட்டியா சொன்னேன். ஃபோன் வந்துன்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் அவங்க அப்பாட்ட போய் நான் வெண்டைக்காய் பொறிச்சிட்டேன்னு காட்டியே ஆகணும். அவளுக்கு நீளமா இது மாரி எந்த காய் இருந்தாலும் வெண்டைக்காய். ஸோ அப்படித்தான் சொல்லுவாங்க. இங்க பாருங்க ஒரே செடியில மட்டும் பேருக்கு ஏத்த மாரி எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்குன்னு. கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு ரொம்ப நல்லதாமாங்க. சுகர் இருக்கிறவங்களாம் தாராளமா எடுத்துக்கலாம். எலும்புகளுமே அடிக்கடி அத சாப்பிடுறது மூலமா நல்லா ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்றாங்க. நெறைய காய் இருக்குங்காட்டி அடிக்கடி பொரியல் பண்ணட்டோங்க. சரி இந்த வாட்டி வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லி வத்தலுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பாதி பேர் பக்கமா கொத்தவரங்காய் பொரியல் பண்ணா சாப்பிட மாட்டாங்க. அது மாரி இருக்கிறவங்களுக்கு பொரியல் வந்து இறக்கி வைக்கிற சமயத்துல ஒரு 2 முட்டைய உடைச்சு உள்ள ஊத்தி பாருங்க. அந்த பொரியல் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டைம். நாளைக்கு வத்தல் எப்படி போடுறதுங்கிற வீடியோவ பார்க்கலாம்.